should have a philosophy. கடைசி வரைக்கும் பிள்ளைங்க கேரி பண்ணி கொண்டு வந்த சொத்துக்களை கிடையாது. நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காம போனா கூட எப்போ அவங்க ஜெயிப்பாங்கன்னா அவங்களோட ஒரு philosophy இருக்கும். நான் போய் விஷயத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாற்றம் இங்கே ஏற்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பெரிய மாற்றம் இந்த சமூகத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 years once கம்ப்ளீட்டா அந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆகும். இங்க இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸ இந்த தலைமுறை பிள்ளைகள் ஏன் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரு சின்னதாக கோபம் இருக்குல்ல. நாமெல்லாம் அந்த ஒரு நேற்றைய இன்றைய நாளைய கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் நேற்றைய இன்றைய நாளைய பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சேர்த்து தான் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கும். நாம இருந்தப்ப நமக்கு சொல்லப்பட்ட அறிவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிற போது இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொள்வதில்லை. இந்த வருத்தம் யாருக்குல நாம ஒரு அட்வைஸ் சொல்றோம், அதை பிள்ளைங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இதே அட்வைஸா நாம கேட்டோம், ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய அப்பாவோ பெரியப்பாவோ சின்னப்பாவோ அத்தையோ இது சொல்லுகிற போது நான் கேட்டேன். மாறாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதே அறிவுரை நான் வழங்குகிற போது அவர்கள் கேட்டுக்கொள்வது இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் எல்லோரிடத்திலும் இருக்கு. கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா உங்க பெரியப்பா சொன்னப்ப அந்த அட்வைஸ் உங்களுக்கு ரெலவெண்டா இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்ற அட்வைஸ் இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரச்சனைக்கு ரெலவெண்டா இல்ல. இதை முதல்ல நம்ம எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அப்பதான் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறாங்க கேட்கலங்கிற விஷயம்லாம் மாறும். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை முதலில் புரிந்து கொள்ளாமல் நாம வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் எடுபடாது. சோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நீங்க 15 வயசுல இருந்த மாதிரி உங்க 15 வயசுக்குள்ள இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க 7 வயசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய 7 வயசுக்குள்ள அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க 21 வயசு படிப்பை முடிச்சுட்டு அல்லது படிப்பை டிகிரியை ஆரம்பிச்சு இந்த கதவை மூடுங்களேன். இந்த கதவை மூடுங்க, இந்த கதவை மூடுங்க, கூட்டிடுங்க, சாவி எங்கிட்ட கொடுத்துருங்க, அதை கூட்டுங்க, சாப்பிடுங்க. அது பொசுக்கு ஆள் வராங்களா, கண்ணில் யார் வர்றாங்க ஆசையா இருக்கு பார்க்க. So when something is not relevant, that people will not accept that. ஏன்னா அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க அரை மணி நேரம் உட்கார வச்சு பேசி முடிச்ச பிறகு அவன் கூட எந்திரிச்சு போறது ஒரு வருமானம், ஒரு ஆத்திரம். அதுவும் அப்பாக்கெல்லாம் அந்த நாஸ்டாலஜி கதைகள் சூப்பராக சொல்லுவாங்க. அப்பாக்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண சொன்னீங்கன்னா அப்பாக்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்றுதான். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி ஒரு கதையை ஆரம்பிப்பாரு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவ்வளோ சிரமப்பட்டோம். எங்க அப்பா ₹1 காசு கொடுப்பார். அதை வச்சுக்கிட்டு நான் ஒன்றே முழுக்க செலவெல்லாம் பண்ணுவேன். டியூஷனுக்கு 3 கிலோமீட்டர் நடந்தே போவேன். பள்ளிக்கூடத்துக்கு நானே கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போவேன். எங்க அம்மா இட்லி கட்டி கொடுப்பாங்க, அதை உணவுகளில் தொட்டு நான் தின்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்கால கதைகள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆனா உனக்கு எவ்வளவு சௌகரியம் இருக்கு, நான் உனக்கு கார் வாங்கி வச்சுக்கேன், ஸ்கூலுக்கே நீ கார் தான் போற, பெரிய பள்ளிக்கூடத்தை படிக்கிற, கையில லேப்டாப் இருக்குது, டெக்னாலஜி வச்சிருக்கிற, இங்கிட்ட கேமிங் பேட் வச்சிருக்கிற, இதை வச்சிருக்கிற, இங்கிட்ட கிட்டார் வச்சிருக்கிற, மார்ஷல் ஸ்பீக்கர் வச்சிருக்கிற, இப்படின்னு 1000 விஷயத்தை உங்களோட கம்பேர் பண்றப்ப அந்த பையன் கேட்கவே மாட்டான். ஏன்னா அப்படி ஒன்று நடந்ததே அவனுக்கு தெரியாது. அப்படி ஒன்று நடந்ததே அவனுக்கு தெரியாது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அப்பா ஆரம்பிக்கிறப்ப அந்த வீட்டுல ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. பையன், பொண்ணு, ஒய்ஃபு, கணவன் 4 பேர் இருப்பாங்க. இந்த அட்வைஸை அப்பா ஆரம்பிச்சோட இந்த ஸ்பேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் எஸ் ஆவாங்கன்னு தெரியும். அந்த இடத்த யார் முதல்ல டக்குனு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல ஒரு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அது அவருடைய மனைவியார். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்ல ஆரம்பிச்ச கதை. அப்ப அறிவுரைகள் இப்போதைய பிள்ளைகளுக்கு போதாமையோடு இருக்கிறோம். அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவுரைகள் என்பது வேறு. பிள்ளைகளை பார்த்து பிறகு எல்லோரும் அன்பா நடக்கணும், பொறாமப்படக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு ஜெனரலான அட்வைசஸ் இப்ப ஒர்க் ஆகும். அதனால பிள்ளைங்களுக்கு கனெக்டிவிட்டி திரும்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஆட்சி கலந்துருக்கேன். என்ன பேசிக்கிறேன் அப்ப நீங்களும் கவனிக்கிறேன். ஆனா பையன் எல்லாம் பயங்கரமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் சொன்னேன், எந்த சொன்னீங்க யாராவது சொல்லணும் இல்லையா? பேரண்டிங்கை பத்தி இவ்வளவு பேசக்கூடிய, இவ்வளவு கேள்விகளை எழுப்பக்கூடிய நாம இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். சைனாவை பீட் பண்ணி உலகின் அதிக மக்கள் தொகை நாடுங்கிற முதல் இடத்தை நாம போய் முடிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு எந்த யோசனை எவனையும் நம்ம கேட்கறது இல்லை. ஆனா வளர்க்கறதுக்கு மட்டும் 1000 யோசனைகள் கிடைக்கக்கூடிய அவ்வளவு சிக்கல் நம்ம கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, we just wanted to make everybody as a super kid. அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் இருந்த காலகட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை இல்லை. அப்பாக்களை கூட பொருளாதாரத்தை பின்தங்கி இருந்தார்கள், பெரிய அளவுக்கு படிக்காதவர்களாக இருந்தாலும். ஆனாலும் கூட அவர்களுக்கு பிள்ளைகள் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் பிள்ளைகள் ஒரே வீட்டில் வளரல, மறுபடி நமக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் குறித்த பர்செப்ஷன் சொன்னால அதுதான். நாமெல்லாம் ஒரே வீடுகளில் வளர்ந்த பல்வேறு பிள்ளைகளின் தலைமையும் தொகுப்பாக நாம வளர்ந்துருக்கோம். 4ஆம் விடுமுறையில், 6ஆம் விடுமுறையில் அத்தையின் வீட்டுக்கோ சித்தப்பா வீட்டுக்கோ பெரியம்மா வீட்டுக்கோ போகிற ஒரு பிள்ளைக்கு அவுட் டு பிகேம் இன் டிஃபரெண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது யதார்த்தமாகவே இந்த அறிவு கிடைக்கும் இல்லையா? நீங்களாம் 15 வயசுல இருந்து ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு 10 நாள் 5 நாள்லாம் தங்கிருக்கீங்களா? காலையில உங்க வீட்டுல இட்லி வைப்பாங்க, அவங்க வீட்டுல கள்ள சோறு தான் போடுவாங்க, சாப்பிடுவீங்க. உங்க வீட்டுல ஏசி இருந்திருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட கூலர்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க மொட்டை மாடியில படுத்துவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இங்க கொசு கடிக்காது, அங்க கொசு கடிக்கும். அங்க ஒரு 2 வீலர் கூட இருக்காது, உங்க வீட்டுல கார் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட வேறுபட்ட சூழ்நிலைகளில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு
கோச்சிங்க மாற்ற ஆரம்பிச்சோம். அடுத்த வீட்டுல பேசுவது எப்படி, எப்படி உட்கார வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு பிள்ளை எவ்வளவு டயர்ட் ஆவான்னு யோசிப்பாரு. ஒரு விஷயம் இயல்பான தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாத்தையும் எனக்கு பாடமா மாத்திரப்ப கிட்ஸ் கெட் டயர்ட். ஆக்சுவலா அதுதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். எங்க ஃப்ரெண்ட்ல இருந்தாக்காருலாம் தெரியும். அவர் வந்து எனக்கு சித்தப்பா மரவர். அவர் ஒரு தடவை சொன்னார், அவர் கிராமத்தில் வளர்ந்தவர். அவருடைய மாடியில் அவர் படுத்து தூங்கன்னு போனா, வீட்டோட மாடியில படுத்து தூங்கன்னு போனா அப்படியே எல்லாரும் கூப்பிடுறோம், நாங்க எல்லாம் மாடியில போய் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி, எல்லாரையும் பிரியமா கூப்பிடுறானே அப்படின்னு போவாங்களாம். அவர் வந்து ஒரு 6-7 பேரை திரண்டு வர, இல்லப்பா மாடியில படுத்தா மறுநாள் உடம்புல காத்து பட்டு உடம்பு ஒழிக்கணும்லாம் சொல்லுவாங்க. இல்ல வாங்க பேசிட்டே மாடியில படுத்து கிடப்போம், பேசிட்டே மாடியில படுத்து கிடப்போம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் மேல கூட்டிட்டு போவார். அப்புறம் தான் அவர் சொன்னார், ஏன் 5-6 பேர் மேல கூட்டிட்டு போனா மாடியில கொசு கடிக்கும், நான் மட்டும் தனியா பட்டா அவ்வளவு கொசு என்ன கடிக்கும், 5-6 பேரை கூட்டிட்டு போனோம், ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போனா ஆளுக்கு பார்த்தா நிறந்து கடிக்கும் அப்படின்னு. அப்படி இருந்த கண்டிஷன்ல அவன் மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கிட்ஸ். இதுதான் பேரண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பெருசா யோசிக்கிறது இல்லை. நம்ம ஒரு 3வது நபராக யோசித்து நம்முடைய பிள்ளைகளை நம்ம அணுகிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல இருக்க 10 CCTV ஒரு பிள்ளையை பார்த்துருக்கோம், நம்ம எவ்வளவு கான்சியஸா இருக்கும். ஒரு பில்டிங்ல நீங்க போற பக்கம்னா ஒரு புறமுதுக்கு பின்னால் ஒரு CCTV ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு, நீங்க நிக்கிற இடத்துல CCTV இருக்கு, உங்களை யாரோ ஒரு கேமரா கண்காணிச்சுட்டே இருக்குன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் a tiring process. நான் நேச்சுரலா இயல்பாக இருக்க முடியாது. அப்ப எனக்கு இயல்பாக கிடைத்த வாய்ப்பு செய்திகள் அனைத்துமே பாடமாக, அட்வைஸாக, பரிச்சார்த்தமாக, யாரோ ஒருத்தர் வந்தாலும் டிவியில் வர மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இப்ப கோபிநாத் பேசுறாரு, இப்படியான விஷயங்கள் வெளியாகத்தான் கிடைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஒரு பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற போது ஆப்வியஸ்லி they get tired, obviously they get irritated. நீங்க சிம்பிள் as that. எல்லாரும் கல்யாணம் பண்ணி 6 மாசம் 1 வருஷத்துல பிச்சுக்கு வந்துட்டீங்களா? எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை பத்தி பெருமையா பேசுறீங்களா? நீங்க டிவில எல்லாம் நல்ல சீரியல் வந்தாச்சா எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு அதே மாதிரி பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆகும். ஜாயிண்ட் ஃபேமிலின்னு காட்டுறப்ப டிவியில விசு படம்லாம் பார்த்தீங்கன்னா வீசேகிற படம்லாம் பார்த்தா கை தட்டோம்ல, ஏன் நம்மளாம் அதுல இல்லை? ஏன்னா அது வீட்டுக்குள்ள 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்டுனே இருந்தான். வீட்டுக்குள்ள மாமனார் அப்பதான் சொல்லி முடிச்சிருப்பாரு, சொல்லி முடிச்சோன்னா மாமியார் வேற சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஒய்ஃப் கணவரோட தங்கச்சி வருவாங்க, அவங்க கிச்சன் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதை போய் உங்க வீட்டுக்காரர் சொல்லுங்க, அப்படி அவங்க கோவக்காரி தான், அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட போகணும், உங்கள்கிட்ட காட்டுங்க, எனக்கு எங்க காட்டுங்க, உங்களுக்கு ஒரு சண்டை வரும். வெளியில வந்து ஏன்ப்பா ரூம்ல போய் என்னப்பா பேசிட்டு சத்தமா இருந்துச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோமாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அப்ப ஒரு ஆள் மீது தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கொண்டே இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க, பிச்சுக்கிட்டு போயிருவீங்க. அவ்வளவுதான். அதே தான் உங்க ரூமை போய் சாத்திக்க. இவ்வளவுதான் வித்தியாசம். பிள்ளைகள் பெரிய அளவுக்குலாம் மாறவே இல்லை, சூழ்நிலைகள் மாறி இருக்கு. பிள்ளைகள் மாறி இருக்கிறார்களா, சூழ்நிலை மாறி இருக்கிறதா என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போது இயல்பாகவே அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது தெரிஞ்சுவிடும். இது அவங்களை பத்தி சொல்லி உங்களுக்கு பெருசா புரியாது. ஆனா உங்களை பத்தி சொன்னா இதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நீங்க பிள்ளைங்க கையில போன கொடுக்குறீங்க, யோசிச்சுப்பாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு காலம் மாறி இருக்கு, அதனாலதான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இருக்க மாட்டேங்கிறார்கள், தன்னை நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகிறது. டயர்னு சொல்றப்ப உங்களால பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம இருக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக இந்த கருத்தியல் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் கருதலாம். ஆனா ரியாலிட்டியில உங்களுக்கு நடக்கக்கூடிய சிக்கல்களை யோசிச்சு பார்த்துட்டு பிள்ளைகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமா பிள்ளைகள் செய்யற இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகள் கையில போனை கொடுக்கறது தப்பா சரியான ஒரு தாங்க கேட்டாங்க. முதல் கேள்வி, ஏன் பிள்ளைங்க கையில போனை கொடுக்குறீங்க? தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அதான் உங்களுக்கு சரியில்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாமல, எல்லாம் அதை பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். பிள்ளைங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, they addicted to that, அவங்க ஐசைட்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த நெட் எழுதுவா அந்த பஞ்சாயத்துலாம் வருது, பிள்ளைங்கலாம் வந்து அவங்க தாட் ப்ராசஸ் அதனால டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு அடல்ட் பார்க்க வேண்டிய காட்சி படிவங்களை குழந்தைகளே பார்க்கிறார்கள் என்பது குறித்து 1000 விஷயங்கள் அதே வாட்ஸ்அப்ல படிக்கிறீங்க. அப்படியே பிள்ளைங்க கையில போன கொடுக்குறீங்க. சொல்லலாம் ஈஸியா, பிள்ளைங்க கையில போன் கொடுக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு போறீங்க, வாழ்ல கத்துது, என்ன பண்றது, கையில போன தான் கொடுக்க வேண்டியது. துணி எடுக்க போறீங்க, ஓடு பிடிச்சி என்னத்தான் இழுக்குது, என்ன பண்றது, ஒரு போனை தான் கொடுக்க வேண்டியது. என்னென்னமோ சொல்லி பாக்குறீங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டி பாக்குறீங்க, அப்பா போட்டோவை காட்டி சோறு ஊட்டி பாத்துக்கிறீங்க, இல்லாட்டி நாட்கள் போட்டோ காட்டி பாரு பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சோறு ஊட்ட பாக்குறீங்க, சாப்பிடல, கடைசியில் என்ன பண்றீங்க, போனை தான் கையில கொடுக்குறீங்க. நீங்க எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்ச பிள்ளை கையில போன கொடுக்குறீங்க, அது சரி நான் சொல்லல. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி உங்களுக்கு இல்ல தெரியுதா? முன்னால அந்த சாப்பாட்டை டக்குன்னு ஒருத்தர் தூக்கி போய் ஊட்டி விடுவாங்க. பக்கத்து வீட்டுல அத்தை இருப்பாங்க, ஒரே ரோல எல்லாரும் வீடும் சொந்தக்காரங்க வீட்டுலாம் இருக்கும் இல்லையா? யாரோ ஒருத்தர் வீட்டை நம்மளாம் வளர்ந்தோம். அது மாதிரி அப்ப அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்று இருந்துச்சு. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கிறப்ப ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் செஞ்சுட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல சிஸ்டர் இருப்பாங்க, போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டே இருக்கலாம். இப்ப அப்படிலாம் உங்களுக்கு யாருமே கிடையாது இல்லையா? எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியே கிடையாது. இப்போ இருக்கா என்ன? உங்கள் குழந்தைக்கு மீது எவ்வளவு பேருக்கு போது உரிமை இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு மேல உங்களுக்கு உரிமை இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? உங்க அத்தைக்கு உங்க மீது பெரும் உரிமை உண்டு, உங்க சித்தப்பாவுக்கு உங்க மீது பெரிய உரிமை உண்டு. நம்ம பக்கத்து வீட்டுல மாமா நம்ம சொல்லி பழகின காரணத்துக்காக நமக்கெல்லாம் முறை செய்த காலகட்டம் எல்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க உங்களுடைய பிள்ளைய, சொந்த பிள்ளைய உங்களுடைய நாத்தனாருனால அடிக்க முடியாது. வேணும்னே அத்தக்காரி வரப்ப பிள்ளை அடிக்கிறவங்க அவங்களுக்கு பழைய காலத்துல தெரியுமா, அவங்களுக்கு அப்பதான் கோபம் வரும், இரிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க விட மாட்டாங்க. அவங்க பொறுமையா இருப்பாங்க. அப்புறம் போய் அவங்கள்ட்ட சண்டைக்கு போவாங்க, இந்த மாதிரி நீ அடி செஞ்சுக்க ஓம் பிள்ளை, ஆனா ஏன் முன்னாலும் நீ அடிக்கக்கூடாது அப்படின்னா, ஏன் முன்னாலும் நீ அடிக்கூடாது, அது என் அண்ணனின் முகம்,
நீ அடிக்கிறது என்ன அண்ணன் அடிக்கிற, இல்ல எங்க அப்பாவின் முகம், அதை நீ அடிக்கிற. அவங்க கேட்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க, நீங்க கேட்கறா வெடுக்கிற கையை பிடிச்சி விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க புருஷனோட போய் உங்க சொந்த பிள்ளைய அத்தை வீட்டுல இருந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு they had a right towards your kids. உங்க குழந்தைன்றது உங்க குழந்தைகள், அது உங்கள் குடும்பத்தின் குழந்தை. இன்னைக்கு உங்கள் குழந்தை என்பது வெறும் உங்களின் குழந்தை. அப்ப உங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நமக்குலாம் 6 பேர் அம்பு ஆயுதம் ஒண்ணுமே இல்லையே, அத்தை இல்ல சித்தி இல்ல, எல்லா பூரா பேரோட சண்டை இல்லையா, கல்யாணத்துல முதல் வருஷம் உட்கார வைக்கிறேன்னு சண்டை, ஒரே கலர் புடவை போட்டுட்டு சண்டை, எனக்கு தெரியும் வேறுமே அந்த 5 சனத்தை போட்டுட்டு வருவாங்க, அதே மாதிரி எடுத்து கொடுக்காதுன்னு அப்பவே கேட்டல அப்படின்னு சண்டை. இப்படி 1000 சண்டை. People wanted to be alone. You need your personal space. People started talking about me time in the 2000s beginning. Me time அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பேசுவாங்க. I personally respect the so-called me time or something like that. ஆனா என்ன ஆச்சுன்னா, குழந்தைகளுக்கான பரவலான குடும்ப அமைப்பு குறைந்து கொண்டே போனதுனால உங்களுக்கும் பரவலான குடும்ப அமைப்பு குறைந்து விட்டது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, கருவிகளை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஏதோ ஒரு கார்ட்டூனை போட்டுட்டு உட்காந்து பாருங்கிறீங்க. சின்சான் எல்லாம் போட்டு விட்டது யாரு? அவங்க பார்த்தது பரவாயில்லாம அவங்க ஆபத்து போனாலும் உட்காந்து சின்சான் 35 வயசுல அப்பாக்கெல்லாம் உட்காந்து பாப்பான்னு வச்சுக்கிட்டு சின்சான் சாப்பிட்றாங்க. வாய் அவனுக்கு இங்க இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு தமிழ் கார்ட்டூன் பெரும் வன்முறையா, அங்க இருக்கக்கூடிய கார்ட்டூன்கள் எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பெருந்தா பயன்படுத்தலாம், அவனை தூக்கி போட்டு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள வரியா ஜப்பானுக்கு போயிட்டு அப்படின்னு சர்வசாரமா பேசுறாங்க. எல்லா கார்ட்டூனையும் போட்டு விடுறீங்க. ஏன்? உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இல்ல. இப்ப முழுக்க எல்லா வேலைகளையும் நீங்களே செய்வது எவ்வளவு சிரமமா இருக்கணும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதேதான் பிள்ளைகளுக்கு. எல்லாரும் we are very much obsessed with the kids. That's a recent issueங்கிறது பிள்ளைகளை கைவிடுவதே கிடையாது. பிள்ளைகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இதை வச்சிருக்கிறது ஒரு பிள்ளை, 5-6 பிள்ளை இருந்த காலகட்டத்தில் ஆளுக்கு ஒன்று செஞ்சிச்சு. ஒரு பிள்ளை நல்லா விளையாடுவான், ஒரு பிள்ளை நல்லா படிப்பான். இங்க யாரெல்லாம் 3 பிள்ளைகளோடு பிறந்தவர்கள், 2 அண்ணன் தம்பி. இந்த ஜெனரேஷன் அட்லீஸ்ட் 2-3 இருப்பாங்க இல்லையா? ஏன்னா உங்க காலகட்டத்தில் 2 குழந்தை அப்படின்னு ஆயிட்டோம். 3-4 பிள்ளையா அந்த பிள்ளைகளை பயமே கிடையாது. ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒருத்தர் நல்லா படிப்பான், ஒருத்தர் நல்லா விளையாடுவான், ஒருத்தர் ஜாலியா இருப்பான், ஒருத்தர் சும்மா இருப்பான். அப்பாக்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே ஒரிஜினல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மூத்த பையன் சூப்பரா படிப்பான், 2வது நல்லா விளையாடுறான், படிப்பே வரமாட்டேன், 3வது வாழுக வாத்தியார் அடிக்கிறான், 4வது என்ன செய்யறானே தெரியல. இதுல எது 4வது எது 3வது தெரியாது. சொல்லுறாங்க ஏன்டி அப்படி போல அவங்க ஏன் வெக்கமா இருக்குங்க, கரெக்டா சொல்லுங்க. 3ஆம் 4ஆங்கிற குழப்பம் இருக்கும். அவர் பிஸியாவே இருப்பாப்ல. either he is busy to work or he is busy with his family. ஸோ 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு தான் பிரச்சனைகளே கிடையாது. எல்லாத்தையும் ஏதோ ஒரு பிள்ளை பார்த்தோம். இப்ப எல்லாத்தையும் ஒரே பிள்ளை பார்க்கணும், அதான் ப்ராப்ளம். இப்போ அவ்வளோ வேலை இந்த ஒரே பிள்ளை பார்க்கணும், நல்லா படிக்கணும். இந்த மெடல்லாம் அந்த பசங்க வச்சிருக்கலாம் பார்த்தேன். லைஃப்ல ஒரு மெடல்லாம் நான் பார்த்தது. ஒரு பையன் பார்த்தா அவன் கழுத்துக்கு தான் தொங்குது. ஒரு 15 மெடல் வச்சிருக்கான், 35 கப்பு வச்சிருக்கான். இதை வைக்கவே வீட்டில் இடம் வேணும் போது. நாங்கெல்லாம் 45 வயசு வந்த பிறகு வீட்டில் பார்த்த ஆளா இதை எடுத்து வச்சோம். இவங்க 10ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே இவங்க வைக்கிற அவார்டெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வீடு கட்டணும். அப்போ ஒரு பிள்ளை அவ்வளோத்தையும் செய்ய வேண்டியது. ஒரே பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரே பிள்ளை ஸ்போர்ட்ஸில் வந்துடணும், பந்தயத்துல எல்லாம் ஜெயிச்சிடணும், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டளை போட்டி, காந்தி நினைவு நாள் போட்டி, அப்புறமா இந்த பேச்சு போட்டியில் பேசுறது, ஃபங்க்ஷனில் பேசுறது, நீளம் தாண்டல், உயரம் தாண்டல், வெட்டு இருதல், குண்டி இருதல், எவ்வளோ ஸ்பூன் வச்சு எடுத்து போகிறது, சாக்கில் போய் குதிக்கிறது, பொங்கல் திருநாள் போட்டிகள், இதெல்லாம் போய் இன்டர்நேஷனல் எஸ்ஏ காம்படிஷனில் கலந்துக்கணும், ஆன்லைனில் அமெரிக்காவோட கான்டெஸ்ட் பண்ணணும், நாசா டூருக்கு வேற போயிட்டு வரணும். இது போக நல்ல பிள்ளை அமைதியா இருக்கணும், பெரியவங்களை பார்க்கும்போது எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும், வாங்கன்னு சொல்லணும், காப்பி கிளிப்பா பைத்தியம் எப்படி ஆகும்? How it is possible? Is it possible for you? Let them go on their own. The biggest challenge today is being normal. Please understand that. The biggest challenge today is being normal. ஒரு நார்மலா இருக்கதா நீங்க இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச். ஆகப்பெரிய சேலஞ்சுங்கிறதுனா ஒரு நார்மலா இருக்கதா. இப்பவே எத்தனை பேர் என்ன யோசிச்சிருப்பீங்க நான் சொல்லட்டா? நான் வரும்போது போட்டோல தான் வருவேன் நீங்க நினைச்சது எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஏண்டா ஆளு டிவியில பார்த்து சிறப்பாக நேரில் மக்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்காங்களா எனக்கு தெரியும். டிவியில தான் கடற்கடன் பேசலாம் நினைச்சா அதை விட கடற்கடன் பேசலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க ஆள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். இந்த ஒவ்வொருத்தரோட அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழணும்னு நினைச்சா வாழ முடியுமா இல்லை? அப்ப ஒரு வளர்ந்த ஒருவருக்கே பலருடைய அபிப்பிராயத்திற்கு ஒட்டி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவது சிரமம் என்றால் ஒரு சிறு பிள்ளைக்கு பலரின் எதிர்பார்ப்புகளை கடந்து வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு சிரமம். இங்கதான் எல்லாரோடும் பேச ஆகுது. We change. That's what I'm trying to tell you people again and again. Every other 30 years, the world has completely changed. The world where you lived is life. நீங்கள் வாழ்ந்த உடனே செத்து போயிடுச்சு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர் லேப்ல எப்படி போனீங்கன்னு ஓவேல ஷூ அவுத்து வச்சிருக்கோம். டஸ்ட் உள்ள போயிருக்காங்க. இத்தனை தண்ணி ஒரு டெஸ்டாப் இருக்கும். அதுக்கு பாதுகாவலரா 2 டீச்சர் இருப்பாங்க. அவங்க அந்த காலத்திலேயே கோட்லாம் போட்டுப்பாங்க. கீபோர்டு என்ட்ரு போட்டதை மட்டும் நீங்க வேகமா தட்டினீங்க செத்தீங்க. உங்களுக்கு மெமோ கொடுத்துருவாங்க. அட்ட டயத்துல 2 பேர் முத்தெல்லாம் பார்க்க கூடாது. கம்ப்யூட்டர் இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கும். அதுல புஷ்னு ஒரு சவுண்ட் வரும். அதுல குறிப்பிட்ட ஒரு டீச்சர் ரொம்ப பயந்தாமொழியா இருப்பாங்க. 1 ஹவர் ஒரு சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஹீட் ஆனா வெடிச்சிருந்து பயப்படுவாங்க.
டிவியை முன்னால ஹீட்டானா வெடிச்சுன்னு பயப்படுங்க. இன்னைக்கு உங்க பசங்க யாருக்கா டெஸ்க்டாப் போய் காட்டுங்களேன். டெஸ்க்டாப் இருக்கா? இந்த காலத்து பசங்க யாருக்கா தெரியுமா டெஸ்க்டாப் எப்படி கூட? அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேப்டாப் தான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் ஸ்லீக்கா தான் இருக்கும். அது பிள்ளைக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கொண்டாடி கொண்டு இந்த கம்ப்யூட்டர்லாம் இப்ப மியூசியத்துல இருக்குது. பசங்க ஏஐ டெக்னாலஜி இருக்கா? இன்னும் 4 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கூப்பிடுறப்ப என்ன சொல்றோம்? சார் நீங்க வீட்டிலேயே படுத்து தூங்க, உங்கள் முகத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்தா போதுமா? இங்க கோபிநாத் என்ன பேசிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பான். The world is going to change. Man will become the spectator அப்படின்னு சொல்றான். Man will become the spectator அப்படின்னு சொல்றான். The world is going to different dimensions. ஆனா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கணக்காசா சேர்த்த உடனே கொஞ்சம் அப்புறம் காசா மாறின உடனே நம்முடைய சிக்கல் என்ன அப்படின்னா, நாம சேர்த்து வச்சு அதை காப்பாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப் ரெண்டு அந்த பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு உருவாக்கி நீங்க கொடுக்க ட்ரை பண்றப்ப எல்லா சிக்கலும் மாத்தா யூ கான்ட் டிசைட் திஸ் வேர்ல்ட். அட்லீஸ்ட் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்ஜினியரிங் துறையில் வர பிள்ளைங்களாம் ஜெயிச்சு நம்மளுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது யாருக்குமே தெரியாத ஒரு டெக்னாலஜி இருக்கு. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த 20 ஆண்டுகள் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது யூ கான்ட் ஈவன் இமேஜின். டெஸ்லான்னு ஒரு கார் வந்தது நீங்க இமேஜினே பண்ணல. பேட்டரி ஒரு கார் ஒரு இமேஜினே பண்ணல. இப்ப நான் வரையில ஒரு இன்ஜினியருடைய கார்ல வந்து ஒரு தடவை பேட்டரியை சார்ஜ் பண்ணா 270 கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிற அதுல பெட்ரோல் இல்லைங்க. மேன்லெஸ் கார்ஸ்க்கு கூகுளும் டெஸ்லாவும் உலகத்துல எல்லா நிறுவனம் வேலை பார்த்துருக்கு. ஐலான் மஸ்க் உட்காந்து ஃபர்ஸ்ட் பேட்டரி கார் போட்டு ஸ்பேஸ் கார்ட்னு போயிட்டான். இதுல யாரெல்லாம் உங்க பிள்ளை நிலவுல போய் வாழ போறான், உங்க பேரப்பிள்ளை சபாகிரகத்துல இருக்க போறான், எவன் எங்க இருக்க போறான் ஒண்ணும் தெரியாது. எதுக்கு இவ்வளவு சோல்ற தூக்கிக்குது? பிம்பிளிக்கு பிலாஃபி லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட்டட். லைஃபை வாழ்றது ரொம்ப ஈஸி. நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்றதா கஷ்டம். நான் வாழ்க்கை குறித்து பல்வேறு வியாக்கியானங்களை நமக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் பெரும் வியாக்கியானமே இல்லை. ரொம்ப ஆவரேஜான ஒரு தாட் ப்ராசஸ் தான். Being normal is challenge today. The world has to fill with fantasies for the feet, not with the facts. நம்ம அறிவு வளர 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 என்ன பண்றோம்? எல்லாம் இது வட்டமா சதுரமா. ஒரு நாள் என் குழந்தையை கூட்டிட்டு அவங்க இருமல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அங்கே ஒரு 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிப்பான். அந்த பையன் பாவம் டயர்டா இருக்கான், துவச்சு போட்ட துணி மாதிரி எடுக்கிறான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இருக்கான். அவன் அம்மா அப்படி மடியில படுத்துருக்கான். மேல ரவுண்டா ஒரு லைட். ஆக்சுவலி டெல் மீ இஸ் இட் ஸ்கொயர் ஆர் சர்க்கிள் அப்படிங்கிறதம்மா. அவன் அடுத்து ஆபரேஷன் பண்ணுவாங்களா இல்ல ஊசியை போடுவாங்களா பயந்து கிடக்கான். மாமா டோன்ட் நோ மாமா திட்டுதாங்க. அது சர்க்கிள் உனக்கு தெரியாதா? எத்தனை பேர் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி இருந்தா அது சர்க்கிள், இப்படி இருந்தா அது ஸ்கொயர். எங்க சொல்லி கொடுக்குறாங்க? ஆப்பு. And we started swapping the roles to make them everybody successful. எல்லாரும் ரோலை ஸ்வாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோலை ஸ்வாப் பண்ண பிள்ளைங்க சக்சஸ் ஆகணும். ஸ்கூல்லாம் மாறி போச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா வீடு மாறி போச்சு. முன்னாலாம் டீச்சர்லாம் அடிப்பாங்க. இப்பெல்லாம் டீச்சர் அடிக்கிறது அம்மாங்க தான் அடி வெளுக்குது. Moms become teachers and teachers become moms. முன்னாலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மண்டே அன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வரணும்னாலே ஒரு மாதிரி காண்டாவும். ஐயோ மண்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோம், மனதா டீச்சர் வாய்த்தலே மிதிப்பாங்களே, ஹோம்ஒர்க் எல்லாம் கொண்டு போய் காட்டணுமே, டீச்சர் திட்டுவாங்களே இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டே நைட் அவ்வளவு ஜாலியா இருக்காங்க பசங்க எல்லாம், ஹாப்பியா இருக்காங்க. ஐயா ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் வீட்டுல கழிக்கிறது அவ்வளவு பிரியமா இருக்கு. பிசிக்ஸ் படிச்சியா, கெமிஸ்ட்ரி எழுதுனியா, பிரம்ம முகூர்த்தத்துல கணக்கு படிச்சியா, 2 குக்கர் விசில் வரதுக்கு ஹோம்ஒர்க்கை வச்சியா இல்லையா, நீ இப்படி பண்ணினா என்ன ஆகும், நாளா என்ன நினைச்சிட்டு இருக்க, உங்க பெரியம்மா பொண்ணு பத்தியா எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கு, அவ வயசு தானே உனக்கு, நாளைக்கு பின்னைக்கு அவன் டாக்டர் ஆகிட்டு நீ டாக்டர் ஆகலாம், நான் என்ன பண்ணுவேன், அவ டாக்டர் ஆனா உங்களுக்கு என்ன ஆவாட்டி என்ன. Every other day you guys are comparing your people with someone else. யாரும் ஒரு நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருக்க காட்ட நம்ம பிள்ளைக்கு ஜெயிக்கும் நம்ம நினைக்கிறேன், நம்ம பிள்ளைங்க தோத்துறா நம்ம அசிங்க நினைக்கிறோம். You can't live for somebody's terms in this world. Who is really rich in the world? உலகத்தை நான் பெரிய பணக்காரனும் அடுத்தவனுடைய டேர்ம்ஸ் கீழே வாழ்றவன் கிடையாது. தன்னுடைய டேர்ம்ஸ் கீழே உலகத்தை வாழ வைக்கிறவன் தான் பணக்காரன். அவன் டேர்ம்ஸுக்கு கீழே தான் வாழ்வான். நான் பைக்ல எல்லாம் பரப்பலாம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் பைக்ல வந்திருக்கீங்க? நான் என்ன திருடிட்டே வந்திருக்கேன், என் பைக் தானே. இல்லை சார் அந்த நினைச்சோம் எப்பவுமே காரில் தான் போவேன். ஆமா நிறைய பேர் நான் தூங்கும்போது கூட போட்டு தான் தூங்குவேன் நினைக்கிறவங்களா இருக்கான். என்ன பண்ண முடியும், நான் என் கல்யாணத்துக்கு போட்டு போடல. ஓகே, அப்ப எல்லாருடைய அபிப்பிராயங்கள் விட்டு வாழ முடியாது. மனுஷன் ரிச்சுனாவே என்னன்னு கேட்டா அவன் டேர்ம்ஸ்க்கு தான் வாழ்வோம். நம்ம எப்ப அடுத்தவங்க டேர்ம்ஸ்க்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கணும், நம்ம பிள்ளைகளை அது கேட்டால் கூட வதைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது சிக்கல் ஆரம்பிக்கிறோம். எப்படி அதே we are comparing with something else. அதன் வழியாக பிள்ளைகளுக்கு ரோஷம் வந்திருக்கும், அதெல்லாம் வராது, கோவம் தான் எரிச்சிருக்கும். நீ யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ள 1000 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நாம ஒன்றும் பெருசா உள்ளது கற்றுக்கிட்டது கிடையாது. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே தெரியாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பாசான் பண்ணினா போதுமானதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பிள்ளைகள் இருந்து கற்றுக்கிட்டா நிறைய விஷயங்கள் அப்படின்னா ரெடி டு ரிசல்ட் வந்து கலீல் ஜிப்ரான் அற்புதமாக சொல்றார். நீங்கள் இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் எப்படி உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது, அவங்க வேறு வேலை இருக்கு, நீங்க நினைச்சபடி தான் இருக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. இஸ் ரிசோர்ஸ் ஃபார் அ கண்ட்ரி. அவன் உங்களுடைய கம்பெனியை தான் பார்த்துக்கணும், நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கிளினிக்கை தான் நடத்தணும், உங்களுடைய கார் கம்பெனி நடத்தணும், உங்களுடைய டிராவல்ஸை எடுத்து நடத்திடணும், நீங்க வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கான அடுத்த ஆளாக வந்து நிக்கணும்னா நீங்க முடிவு பண்ணலாம் முடியாது. இன்னைக்கு யாருமே வர்றது கிடையாது. அவன் நல்லா தெளிவா முடிச்சு கொண்டு யூஜிக்கே யூஎஸ் போயிடும். இவங்க இம்சியை வேறாண்டா, இவங்க கூட சேர்ந்தே வாழப்படாதா, நான் தனியா போயிடறேன்டா, உங்ககிட்ட நான் தனி குடுத்துற போறேன், முன்னால தனி குடுத்தம் புதுச முன்னாடி தான், இப்போ ஃபுல்லா அம்மா அப்பா தான் தனி குடுத்துறமே, இவங்களே தப்பிச்சா போதும்.
ஸோ எல்லாருமே ரோலை ஸ்வாப் பண்ணப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிள்ளையை உருவாக்குனா ரோலை ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மாம்ஸ் பிகம் டீச்சர்ஸ். அதனால ரொம்ப பதட்டப்படுறாங்க வீட்டில். மண்டே மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்புறாங்க. ஸ்கூல் பஸ் வெளியில் வந்து ரெடியாக நிற்கிறான். மற்ற நாளில் 7 மணிக்கு வர பஸ்ஸுக்கு 7:45 கிளம்பக்கூடிய பிள்ளை மண்டே மார்னிங் 7 மணிக்கெல்லாம் ரெடியாக வந்து நிற்கிது. ஸ்கூலுக்குள்ள போன ஓடி போய் வனஜா டீச்சர் கட்டிப்பிட்டு அழுகுறாங்க. டீச்சர் எங்க அம்மா அடிச்சுட்டாங்க டீச்சர். அந்த அம்மா ஏன்பா அடிக்கிறாங்க. பேரண்ட் டீச்சர் மாத்திலாம் சொன்னாங்க. டோன்ட் பனிஷ் யுவர் கிட்ஸ். இதை யார் சொல்றாங்க பாருங்க. டீச்சர் அம்மா ஆயிட்டான். டீச்சர் அம்மா ஆனதுல அந்த சிக்கல்னா டீச்சர் எப்படி ஏமாத்துற பையன் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. யூஷுவல் லிமிட்டட் அட்லீஸ்ட் ஒரு ஆக்சஸ் இருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் ஒரு முக்கோண வடிவத்தில் செயல்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லுகிறார். வீடுகளும் பள்ளிக்கூடம், பிள்ளை பள்ளிக்கூடம், பேரண்ட், இந்த 3 பேரும் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடா இருக்கு. ஆனா என்ன பண்றோம்னு கேட்டா டிசோன் பண்ண ஒரு இடத்துல உங்களை நம்பித்தானே பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் இப்படின்னு ஒரு கட்டம். உங்களை நம்பித்தானே இந்த பள்ளிக்கூடத்தில் விட்டேன், நீங்க தானே இவனை செய்யணும், ஆசிரியர்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நியாயமாக இருக்கலாம். ஆனா என்ன விட அதிக நேரம் உங்க பள்ளிக்கூடத்துல இருக்கான், அதனால நீங்க அதுக்கு பொறுப்புன்னு யாரும் ஒவ்வொருத்தரும் டிசோன் பண்ணிக்கலாம் முடியாது. 98 மார்க் எடுத்தா கைத்தர போடுவீங்க தானே. எல்லாருக்கும் எக்லஸ் சாப்டர்லாம் கொடுத்து புது துணிலாம் எடுத்து கொடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க போறது சோ ப்ரௌட் டு பி a mother of my son அப்படி போட போறது நீங்க. அப்ப பொறுப்புகளை அவர்களே ஏற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும் என்று நினைக்காது. 4 முக்கியமான விஷயத்துல என்பது ரொம்ப பூமரா இருக்கலாம், பழைய கதையா இருக்கலாம். ஆனா ஏன் நான் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க பிள்ளைகிட்ட கத்துக்க நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லல. ஏதோ ஒரு நாள்ல எப்போதுமே ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை கம்பேர் பண்ணிட்டே இருக்கு. என்னைக்காவது உங்க பிள்ளை உங்களை இன்னொரு அம்மாவோட கம்பேர் பண்ணிருக்கா? அவ எவ தோட்டம் போட்டு யோசிச்சு பாருங்க. என்றாவது உங்கள் பிள்ளை உங்களை இன்னொரு அம்மாவோடு கம்பேர் பண்ணிருக்கா? காம்பவுண்ட் விளம்பரத்துல மரத்துல தூங்குற பையனோடலாம் உங்களை கம்பேர் பண்ணுங்க. இப்ப கூட ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவன் பையன் சட்டையை பிடிச்சி கோபிநாத் எப்படி பேசினா நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டு பாருங்க இல்லையா? ஏன் பொண்ணே இப்படி பேசுறது இல்லை. அவ கிளியரா அவன் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். எங்க அப்பா நினைச்சுக்கிட்டு நான் அப்படிலாம் பேசி நினைக்கிறேன். அவளுக்கு கிட்டார் வருது, கிட்டார் வாசிக்கிறேன். மேபி அவன் ஆங்கிலத்துல நல்லா பேசக்கூடும், தமிழ்ல நல்லா பேசக்கூடும், அவங்க சாய்ஸ் இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைங்களா நம்மள மாதிரியே இருக்கணும், வாரிசுகளாக வந்து கொண்டே இருக்கணும், கௌரவம் போயிடணும்ல. நீங்க தினந்தோறும் கம்பேர் பண்ணாலும் அவங்களை ஒரு நாள் உங்களை கம்பேர் பண்ணே கிடையாது. மாமிசமா அவங்க இந்த டிவி கட்டிக்கலாம் கட்சிலாம் இல்லை, உண்மைதான் இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க. அவங்க சரியா ஆங்கிலம் வரல கோச்சுக்காங்களா என்ன? மை மாம் இஸ் அ மாம் உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த அம்மா என்னுடைய அம்மா தான். 2வது முக்கியமான விஷயம், நம்ம குடும்பத்தில் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை குறை சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பான். நீ என்ன பண்ணாலும் அது தப்புன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அவனை மையப்படுத்தி அல்லது அவங்களை மையப்படுத்தி உங்க பிள்ளைகளை வளர்க்காது. இவன் இதை செஞ்சா அவர் அதை தப்பா பேசுறாரு. உங்க மீது அன்பு செலுத்த 1000 மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் மீது அன்பு செலுத்த 1000 மனிதர்கள் இருக்காங்க. அவங்களை பத்தி கவலைப்படாம நம்மளை என்ன செஞ்சாலும் யார் ஒருத்தர் குறை சொல்ல போறாரோ அவரை மையப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கணும் அவசரம். 3வது, பிள்ளைகளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கவே கொடுக்காது. இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இன்னைக்கு ஏஐ வந்தது மாதிரி இன்னும் சில வருஷத்துல வேறு டெக்னாலஜி எல்லாம் வரலாம். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கடைசியா பதில் வர ஒரு ஃப்ளோல வந்ததுனால சில முக்கியமான விஷயங்களை நீங்க சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டே போறேன். 4வது முக்கியமான விஷயம், யூசிங் த டெக்னாலஜி. டெக்னாலஜி பிரச்சனை ஒரு பெரும் ப்ராப்ளம். வீட்டுக்குள்ள 2 ரூலா போடவே முடியாது. உங்க வீட்டுல டெக்னிக்கல் விஷயத்துல அல்லது டெக்னாலஜி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகள் ஒரு டிசிப்ளினோட ஒழுக்கத்தோட இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே விதிதான் இருக்கும். 9 மணிக்கு மேல டிவி பார்க்க கூடாது, யாருமே 9 மணிக்கு மேல டிவி பார்க்கணும். 9 மணிக்கு மேல போனை நோடக்கூடாது, யாருமே போனை நோடக்கூடாது. அப்பா மட்டும் 11 மணி வரைக்கும் வந்த வாட்ஸ்அப் மெசேஜே திரும்ப எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எல்லாம் உட்காந்து ரன்னிங் கேம்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருப்பீங்க. இங்கே போன்ல போட்டு ஹாட்ஸ்டார்ல உட்காந்து பார்த்து சீரியலை மறுபடியும் பார்ப்பீங்க. எல்லா மணிக்கும் நீ மட்டும் படிக்க வேண்டும்னா எப்படி முடியும்? There is no 2 rules. யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வயசுல 1.5 ரூபாய்க்கு போன் வாங்கி வச்சு பச்சை சுவிட்சி செவத்து குடிச்சிட்டு ஒன்றும் தெரியாது. மிஞ்சி போனா வாட்ஸ்அப் தெரியும், அதுக்குள்ள என்ன இருக்கு ஏதுமே தெரியாது. ஏதா இது என்னன்னு தெரியல பாடுறா பிள்ளைங்க தான் தூக்குறீங்க. ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கே அந்த போன உடம்பு முடியலையே. அதை புரிஞ்சு கலெக்டர் பார்த்து கூட வச்சுருக்க 7ஆம் கிளாஸ் பையன்கள் எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்குமா இருக்காது? அப்ப எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்ப என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள் தான் நீங்க அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருந்தவர்களுக்கு வழிநடத்த முடியும். உத்தரவுகளின் வழியாக இந்த பிள்ளைங்களாம் வழிநடத்த முடியாது. எங்க அப்பா அப்படி கிடையாது. அவர் சொன்னா நாங்களாம் பயப்படும், அது உங்க தலையில நாங்க ஒண்ணு முடியாது. நாளை எங்க அப்பா முன்னாள் நின்று கூட பேச மாட்டேன், அது நான் என்ன பண்ணேன்? நீங்க எப்படி நின்று பேசிப்பா? நின்று பேசாது, அது உங்க பிரச்சனை. இவன் நின்றுதான் பேசுவான். படிப்பு மாத்தி இருக்கிற பிள்ளைங்களை கேள்வி கேட்கக்கூடிய அறிவை அவனுக்கு உருவாக்கி இருக்க, எது வேண்டும் வேண்டாம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அவர்களுக்கு உருவாக்கி இருக்கு. அவ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த 4வது முக்கியமான விஷயம், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் கையில போனை கொடுங்க, இல்ல போனை கொடுக்காம இருங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த பொருளை எப்படி கையாளுகிறீர்களோ அப்படித்தான் அந்த பிள்ளைகள் கையாளுவாங்க. 5வது, that must be a philosophy இருக்கும். வீடுகளில் இப்போ philosophy கிடையாது. டிவி இருக்குது, செல்போன் இருக்குது. இதே எங்க அப்பா சொல்லுவாரு, நீ ஒரு அடி கூட வாங்கிக்கிறா தம்பி, பொய் மட்டும் சொல்லாத. என்ன அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல், எங்க அண்ணா அடிக்கிறதுக்கு ஸ்கேலும் ஆசாரிட்டே செஞ்செல்லாம் வச்சிருந்தாங்க. பேர் இருக்கு கோபிநாத் பிரபு அப்படிலாம் எழுதி அவரே குச்சி எடுத்து கொடுப்பார். இந்த தவறுக்கு உன்னை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பார்.
உண்மையாவே உங்களுக்கு மனசாட்சி உறுத்துறப்ப அடிமை ஒரு அடி அடிக்க 2 அடி அடிக்க எல்லாமே நம்மளதான் கேட்பாங்க. ரீசெண்டா முன்னால யாரும் சொல்லிட்டே இருப்பாங்க உங்க காதல ஞாபகம் இருக்கா, பொய் மட்டும் சொல்லக்கூடாதுப்பா, மற்ற தப்பு பண்ணா கூட உன்னை மன்னிச்சுடுவேன், பொய் சொன்னா உன்னை மன்னிக்க மாட்டேன்னா பலமுறை நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆனா சமீபமாக எப்போது உங்கள் பிள்ளையிடம் பொய் சொல்லக்கூடாது தவறு, எந்த இடத்திலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க. ஏன் படிப்புல மார்க் குறைஞ்சிச்சுன்னு கேட்டிருக்கீங்க, ஏன் இதை செய்யலன்னு கேட்டிருக்கீங்க, ஏன் அதை செய்யலன்னு கேட்டீங்களா, கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளவு அட்வைஸ் பண்ணீங்கல்ல. சமீபமாக எப்போது உங்கள் பிள்ளை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்க, உங்கள்கிட்ட போய் சொல்லிப்பான். பொய்யே சொல்லக்கூடாது, கண்ணை நோண்டிட்டு வேணா சொல்றது கிடையாது. இப்போ ஏன்னா கொஞ்சம் பொய் சொன்னா தான் ஃபுல்லா பொழைச்சுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பொய் சொன்னா தான் ஃபுல்லா பொழைக்க முடியல, தம்பி ஸ்மார்ட் கிட் அப்படின்னு நினைக்கிறோம். ஹோம் ஷுட் ஹேவ் எ ஃபிலாசபி. கடைசி வரைக்கும் பிள்ளைங்க கேரி பண்ணி போகிறது கொண்டு சொத்துக்களை கிடையாது. நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காம போனா கூட எப்போ அவங்க ஜெயிப்பாங்கன்னா அவங்களோட ஒரு பிலாசபி இருக்கும். நான் பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கடுமையாக குறைக்கணும் சொன்னா இல்லை சேமிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிலாசபி இல்லைன்னா பிள்ளைகள் தளரவே மாட்டாங்க. பழைய வீடுகளில் பிலாசபி இருக்கு. அப்பாக்கள் அரசியல் பேசுறாங்க, எல்லா வீடுகளையும் பாரதியார் கவிதை ஏதோ ஒன்று இருக்கும். வார சஞ்சிகைகளை தாண்டி அப்பாக்கள் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ என்ன இருக்கு நம்மகிட்ட, புக்கை எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறான். அப்பா புக்கை எடுத்து படிச்சு வச்சா ஒரு சீனை பார்த்ததே கிடையாது. வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் அலமாரி வச்சுக்கோ, செருப்பு வச்சிருக்கோம், அலமாரி வச்சுக்கோ, புக்கு வைக்கிறதுக்கு எத்தனை அலமாரி இருக்கு நம்முடைய வீடுகளில். வாங்கி சேர்த்த புத்தகங்கள் எவ்வளவு இருக்கு, ஒன்றுமே கிடையாது. வீடுகளை உட்காந்து எப்பெல்லாம் புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க இல்லை. அப்போ அதுதான் பிள்ளை செய்யும், அவ்வளவுதான். நான் ஒன்று செய்வேன், என்னுடைய பிள்ளை ஒன்று செய்ய வேண்டும் என்ற அதிகாரம் இருந்த காலகட்டம்லாம் மலையேறி போச்சு. இப்ப பிள்ளைகள் உங்களுடைய உத்தரவுக்கு கீழே வரவே மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ஆளாக இல்லாத வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. Last but not the least, how to incorporate technology in education? Already it is happening. The problem with the technology is it has two-sided sword. ரெண்டு பக்கத்துக்கு கத்திரு. அது எப்படிப்பட்ட பார்வையை உருவாக்கணுங்கிறத வீட்டுக்கு தான் சொல்லித்தரேன். ஒரு பிள்ளை ஒரு கல்வி குறித்த பார்வையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வீட்டுக்கு தான். ஒரு போனுங்கிறது வெறும் வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு, யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு, ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, அல்லது இன்ஸ்டா பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகிட்ட இல்லப்பா இது வழியா தான் நீ படிக்கணுங்கிற புரிதல் உங்களால் ஏற்படுத்திக்கிற முடியும் என்றால் that can be incorporated in education. Otherwise it is a fun device. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் எக்ஸைட் ஆகணும்ல. 2000க்கு பிறகு பல்வேறு இடங்களில் சொல்லப்படுதுன்னா எங்க அதுல வந்து வைஃபை இருக்கு, எங்க இந்த டெக்னாலஜி இருக்கு, எல்லாமே இதை எக்ஸைட் பண்ண தான் பார்த்தோம். டெக்னாலஜியை எக்ஸைட் பண்ணுங்கிற அளவை தாண்டி எப்ப பேரண்ட்ஸ் அதை ஒரு கருவியாக கவனிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் இஸ் பாசிபிள். அதர்வைஸ் அது ஒரு ஸ்கீமா மட்டும்தான். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு குழந்தை உங்கள் பேச்சை கேட்க மறுக்கிறது என்றால் உங்களுடைய அறிவுரைகள் அவர்களுக்கான ரெலவன்ஸோட இல்லை. இந்த காலகட்டத்துடைய அறிவுரைகளை நீங்கள் வழங்காமல் இருக்கிறீர்கள். 2வது, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் அழிந்து விடுவதாக சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுடைய சின்ன வயதில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் வழியாக இருக்கக்கூடிய அறிவுரைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 3வது, ஒரு வீட்டுல 2 விதமான சட்டங்கள் இருக்க முடியாது. அதிகாரம் படைத்த பெரியவர்கள் இடமென்றாலும் செய்யலாம், வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் அடங்கி போக வேண்டும் என்ற காலகட்டத்தில் மலையேறிவிட்டது. 4வது, உங்களின் கடந்த கால நாஸ்டாலஜிக்கு வழியாக இந்த காலத்து பிள்ளைகளை இமோஷனலாக புரிய வைத்து விட முடியும் என்று நம்பினால் அது புரியாது. காரணம் அந்த காலகட்டத்தையே இவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். 5வது, everybody is independent, let them know the world. அவர்கள் இந்த உலகத்தை அவர்களாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் கையை கொஞ்சம் விடுங்க. டோன்ட் அப்சஸ் வித் இட் மச். 6வது, கடந்த காலத்திலே பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை குறித்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சாதகங்கள் இருந்தது, இப்ப எல்லாமே பாடமாக மாறிது. அப்ப அதிகபட்சமான கவனம் பிள்ளைகள் மீது செலுத்தப்படுகிற போது அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு 7வது, உங்கள் வீட்டிலேயே உங்களை பிடிக்காத ஒரு நபர், உங்கள் குடும்பத்திலேயே உங்களை பிடிக்காத ஒரு நபர் என்ன சொல்லிவிடுவாரோ என்ற கணக்கின் அடிப்படையிலேயே உங்கள் பிள்ளைகளை வளர்க்க முயற்சி செய்யாது. உங்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களை கவனியுங்கள். 8வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களை போல இல்லை என்று மறுபடி மனதுக்குள்ளே குமைந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் உங்களைப் போல இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் உங்கள் திறமைகளை தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று எந்த நியாயமும் கிடையாது. 9வது, நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய லெகசி அல்லது நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள் இதை காப்பாற்றுவதற்கான ஏஜென்ட்களாக பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க முடியாது. they will try to detach from that. 10வது, பிள்ளையை ஒரு நாள் யாரோட கம்பேர் பண்ணாதீங்க. எவரி கிட் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் தனிப்பட்ட முறையில் வெவ்வேறானவர். சந்திர காற்றம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளிலும் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.